Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் வந்து 3 ரோலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா. கிராஸ்கட் வந்து நார்மல் நாட்டில் பேஸ் போட்டுட்டு அப்புறமா கிராஸ்கட் மெத்தடில் ட்ரை கலரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு கூடை வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதோட மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கலர் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ போட்டிருப்பேன். பிங்க் போட்டு அதுக்கு வந்து வயலட் கலர் பார்டர் கொடுத்து ட்ரை கலர் நியூ மாடல் பேஸ்கெட் போட்டிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷனில் இந்த கூடை போட்டிருக்கேன். இது வந்து அந்த கூடையோட ஹைட் வந்து அகலமாக வரணுன்றதுக்காக அந்த மெஷர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா இது கட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் இப்போது போஸ்ட் பண்ணுறேன். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 28 ஒயரில் 8 ஒயர் வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரில் 20 ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 அடி. நான் லாஸ்ட்டு கூட போட்டதில் 8 அடி மட்டும்தான் கட் பண்ணேன். அது ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 9 அடி கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் 9 அடியில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா பேஸ் நான் லைன் போடும்போது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா பேஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ஒயர் கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க சைடில் போடுறதுக்கு. ஏன்னா இது நார்மல் நாட் வச்சு தானே நம்ம சைடில் போடுறோம். இந்த கூட பேஸ் வந்து அரை அடி கம்மியாக வந்து நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் 12 லைன் போட்டிருக்கேன் இந்த கூடை. இந்த கூடைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா 4 எல்லோ 20 ஆரஞ்சு அப்புறமா 4 எல்லோ இந்த 28 ஒயரை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவில் 12 லைனும் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டில் 4 டிவைட் பண்ணி போடுவோம் இல்லை ஹைட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஒயர் சுற்றி வந்து 4 டிவைட் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ்கட் மெத்தடில் நம்ம ஹைட் போடணும். இதுக்கு வந்து நான் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா ஒயர் மெஷர்மெண்ட்டு உள் ஒயர் வந்து 4 அடியில் 6 ஒயர் வச்சுருக்கேன். இது வந்து கேட்டவங்க ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்டாங்க. அதனால் 6 ஒயர் வச்சுருக்கேன். இது வந்து முறுக்கு ஹேண்டில்ன்றதால ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். இதுக்கு ஃபுல் ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். நம்ம 28 ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, இதோட அகலம் பார்த்திங்கன்னா கூடையோட அகலம் வந்து நம்மளுக்கு 12.5 வருது. 12.5 இன்ச்சஸ். பேஸ் போட்டோம் இல்லையா 12 லைன், அதோட அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வருது. அதுக்கப்புறம் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சஸ் ஹைட் வருது. இது நல்ல அகலமாகவே வந்திருக்கு. ஹைட்டும் நல்ல ஹைட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 kg மேலே நம்ம வெயிட் வச்சு நம்மளால் கேரி பண்ண முடியும். இந்த மாடலில் போடும்போது நம்மளுக்கு ஒயர் வந்து கம்மியாக வேஸ்டேஜ் கம்மியாக ஆகும். கிராஸ்கட்டில் போடுற மெத்தடில் நம்ம போடலாம். சிங்கிள் பார்டர் போடலாம். இதில் நிறைய டிசைன் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது மாதிரி போடலாம். நீங்கள் ஒவ்வொரு கூடை போட்டு முடிக்கும் போதும் கூடை அதிகமாக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், மெஷர்மெண்ட் வந்து எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபைனல் மெஷர்மெண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே கேட்குறது என்னென்னா இது மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து கேட்குறாங்க. இந்த மாடலுக்கு எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் போடும்போதே மெஷர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கூட போடும்போதும் ஒவ்வொரு மாடல் போடும்போதும் அளவு மாறுபடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மெஷர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.